ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட டேனியல் பாலாஜி அண்ணா இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நிலை நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 2 நாளாக சோசியல் மீடியாவை ரொம்பவே வந்து களைகட்டிட்டு இருக்க ஒரு செய்தி அது வந்து இருந்துகிட்ருக்கு. ரொம்பவே துக்கம் அனுகரிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் கூட வந்து பழக்கம் இவங்களுக்குலாம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட அவரை பற்றி வந்து பேசி எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுற அளவுக்கு அவரோட துக்கம் வந்து எல்லாத்தையுமே வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் இருந்ததுலேருந்தே சோசியல் மீடியா நிறைய பேச்சுக்கள் கிளம்பிட்டு இருக்கு. அதில் இப்போ ரீசெண்டாக நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் கடைசியாக சாப்பிட்ட உணவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் பாலாஜி அவர்கள் இப்போ வந்து கடைசியாக வந்து சாப்பிட்ட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பயுமே வந்து ஒரு லைட் ஃபுட் மட்டும்தான் வந்து சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு லைட்டான ஒரு மிதமான ஒரு ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடுவார். நிறைய சாப்பாடு அப்படின்றது அவருக்கு வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய வந்து ஊருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களை போய் பார்க்கறதுக்கான தேவைகள் ஏற்படும். திடீர்னு வந்து ஷூட்டிங்னு சொல்லி யாராவது வந்து கூப்பிட்டு போயிடுவாங்களாம். இல்லை வெளியூர்லலாம் வெளிநாட்கள்லாம் வந்து நிறைய இடத்துல போய் வந்து சுற்றி அலைஞ்சு திரியிற வேலைகள்லாம் வந்து நிறைய இருக்கிறோம் அப்படின்றதுனால எப்பயுமே எல்லா உணவும் எப்பயுமே கிடைக்காது அப்படின்றதுனால முன்கூட்டியே அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே வந்து ரொம்ப லிமிட்டடான அளவும் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிதமான சாப்பாடுகள் அப்படின்றது தான் சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஜீரணமாகாத சாப்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பாடெலாம் வந்து சாப்பிட மாட்டார். எப்பயுமே லைட்டான ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துப்பார் சாப்பாடுக்கு. ஸோ அதனால் வந்து அன்றைக்கும் அதேமாரி தான் எடுத்துருந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு நைட்டு 8 மணி அளவுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததாகவும், அவர் வந்து நைட்டு தான் வந்து ஒரு 12 மணி 11 மணிக்கு தான் இறந்தார் அப்படின்ற மாதிரியும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு முன்னாடி அந்த 8 மணிக்கு முன்னாடிலாம் நல்லாவே சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசியிருக்காரு. இதெல்லாமே வந்து அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பணிப்பெண் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் அவருக்கு பரிமாறணும், நல்லாவே சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் சாப்பிடுங்க, ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அவரோட பிளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, சரி ஓகே நம்ம வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து நைட் நாங்கள் யாருமே அங்கே தங்க மாட்டோம், மறுநாள் காலையில் தான் வந்து வருவோம். அப்படி இருக்கும்போது அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவர் எப்பயுமே சாப்பிட்ற அந்த மிதமான ஃபுட்டு மட்டுமே தான் எடுத்துகிட்டு இருந்தார். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாங்கள் கிளம்புறதுக்குள்ளேயே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. அவர் வந்து உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்கம் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பாடுனால அவருக்கு வந்து ஜீரணம் ஆகலை, அதனால் வந்து அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுலாம் கிடையாது. அவர் வந்து நல்லா தான் இருந்துட்டு இருந்தார். திடீர்னு வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னும் போது எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து அவர் வந்து எண்ணெயில் பொரிச்ச ஃபுட்லாம் சாப்பிட மாட்டார். ஆனால் அன்றைக்கி கொஞ்சோண்டு இந்த எண்ணெயில் பொரிச்ச அந்த வடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் சாப்பிட்டு இருந்தார். அந்த பொங்கல் அந்த மாதிரிலாம் மட்டும் சாப்பிட்டு இருந்தார். பட் அதாலலாம் ஒன்றும் ஆகலை அவருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல மனுஷன் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க பணிப்பெண் சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.